விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராகு 4வது இடத்துல இருக்காரு. 4ங்கிறது பொதுவா ஒரு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றது. சுகம், சொத்து சேர்க்கை, வாகனம், கல்வி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் வந்துட்டு 4 அப்படிங்கிறது. ஸோ அந்த 4ல இருக்கிற ராகுவ வந்துட்டு குரு பார்க்குறாரு. குருங்கிறவர் வந்துட்டு உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். அதாவது 2ங்கிறது தனஸ்தானம், 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தனஸ்தானாதிபதி குரு வந்துட்டு ராகுவ பார்க்கறதுனால, நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த பீரியட்ல வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்ளோ நாளா வந்துட்டு இருந்த அந்த ஒரு பண முடக்கம், அந்த கையில வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்கேர்சிட்டியாவே இருக்கு. எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்கேர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதே மாரி கேது 10வது இடத்துல இருக்காரு. 10ங்கிறது கர்மஸ்தானம். ஸோ கர்மஸ்தானத்துல ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கேது வந்துட்டு ஒரு பாவி அப்படின்ற மாரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஆல்சோ கேதுவோட கேரக்டர் வந்துட்டு எப்படின்னா, செவ்வாய் மாதிரின்னு சொல்லுவாங்க. யூசுவலா சனி, ராகு மாதிரின்னு சொல்லுவாங்க. அதே மாரி வந்துட்டு கேது, செவ்வாய் 2 பேரும் சிமிலரா இருப்பாங்க. ஸோ செவ்வாய்ங்கிறது தான் உங்களோட ராசிநாதனும். ஸோ 10வது இடத்துல உங்க ராசிநாதன் இருந்தா என்னலாம் வந்துட்டு நல்லது நடக்குமோ, அத குடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து கேது இருக்காரு. ஸோ 2மே வந்துட்டு ஆவரேஜா ஒரு நல்ல பொசிஷன். அதாவது கேதுவோட பொசிஷன் இன்னுமே நல்லா இருக்கு ராகுவோட பொசிஷன விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவராலா அந்த ராகு, கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 65 டூ 70% பாசிட்டிவாவே இருக்கு விருச்சிக ராசிக்கு.